ஹே ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூஞ்ச பார்க்குறதுக்கு குழந்த மாதிரி இருந்தாலும் ஸ்டண்ட்டு சீனுன்னு வந்துட்டால் நாங்கள்லாம் கலக்குவோம்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு மாசான சீனு போல் அப்படின்னு நினச்சி பார்க்க வர்றவங்களையும் சிரிக்க வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கிற சில மூவிஸோடைய நோ லாஜிக் சீன்ஸ் தான் இன்றைக்கி நான் பொறுக்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, புல்லட் பைக்கை வச்சுருக்கிறவங்கலாம் அதை தூக்கி வீலிங் அடிக்கிறதே கஷ்டம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே ஒருத்தர் புல்லட் பைக்கை தூக்கிட்டே பறந்துட்டாரு. அதுவும் எப்படி, இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு ஒரு ட்ரெயினையே தாண்டிட்டாரு. நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ. இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி இருக்கிற சில சீன்ஸுக்கு தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். இது நோ லாஜிக் சீன்ஸோடைய எத்தனாவது பார்ட்டு? கைஸ், எத்தனாவது பார்ட்டுன்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் அதை இங்கே தரேன் கைஸ், தொட்டு பாருங்க கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்தி நம்ம டைம்ஸ் அமேசிங் ஃபேமிலியில் ஒரு மெம்பராக ஜாயின் ஆகிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாமா? கைஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபைட்டிங் சீன். அப்படி என்ன இந்த ஃபைட்டிங் சீனில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இருக்குது. இந்த ஃபைட்டிங் சீனில் ஒன்று இருக்குது. எனக்கு என்னமோ இந்த படத்தோடைய டைரக்டர் இந்த டைலாக்ல இருந்து தான் இந்த சீன் எடுக்கிறதுக்கு இன்ஸ்பயர் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன் கைஸ். இது சாதாரண ஊர்லப்பா, இங்க குழாயை திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும், ரத்த பூமி. நம்ம ஊர் படங்கள்ல காமெடிக்கு ஒரு டைலாக் வச்சா இவனுங்க அதையே ஒரு சீரியஸான சீனா எடுத்து வச்சிருக்கானுங்க. படமா எடுத்து 100 நாள் ஓட்டுவீங்க போட்டிருக்கியா? அதுலயும் அந்த குழாயை பிடிங்கி அந்த அப்பாவியோட வயிற்றுல சொருகி அதுல இருந்து ரத்தம் வர்றதை பார்த்த உடனே நம்ம வில்லனுடைய மைண்ட் வைஸ் என்னமா தெரியுமா இருந்திருக்கும்? என்ன நடக்குது? இங்கே ஒரு குழந்தை தண்டவாளத்துல போய் விளையாண்டுட்டு இருக்கிறது கூட தெரியாத அளவுக்கு அந்த குழந்தையோட அம்மா பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ட்ரெயினும் வர ஆரம்பிச்சிருது. அந்த ட்ரெயின் வர சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோ அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மேலே இருந்து கீழே குதிச்சிடுறாரு அந்த ட்ரெயின் மேலே. நம்ம ஹீரோவும் அந்தர் பெல்ட்டியெல்லாம் அடித்து எப்படியோ ட்ரெயின் மேலே சேஃபாக லேண்ட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, குழந்தைய காப்பாற்றுறதுக்கு உசேன் போல்ட்டுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு வேகமாக ட்ரெயின் மேலே ஓடுறாரு. அந்த குழந்தையோடைய அம்மாவும் சொந்தக்காரங்களும் பிளாட்ஃபார்ம் மேலே சேஃபானு எப்படியாவது அந்த குழந்தைய காப்பாற்றுங்கன்னு கத்திட்டு இருக்கையில் நம்ம ஹீரோவோ உசுரை கையில் பிடிச்சிட்டு ட்ரெயின் மேலே ஓடிக்கிட்டே இருக்காரு. வேகமாக வந்துட்டு இருந்த அந்த ட்ரெயினு அந்த குழந்தைய இடிக்க வேண்டியது. ஜஸ்ட் மிஸ்டில் நம்ம ஹீரோ எப்படியோ அந்தர் பெல்ட்டிலாம் அடித்து அந்த குழந்தைய காப்பாற்றிட்டாரு. நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ. எஸ், இன்னும் எங்களை நீ பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கல நீ. அந்த குழந்தை தான் தெரியாமல் தண்டவாளத்தில் போய் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்ததுன்னா அந்த குழந்தையோட அம்மாவாச்சும் ட்ரெயின் பல மைல் தூரத்தில் வரும்போதே அந்த குழந்தைய போய் தூக்கி இருக்கணும். அதானே உலக வழக்கம். ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு பிளாட்ஃபார்மில் 10 அடி பின்னாடி தள்ளி சேஃபாக ஓரமாக நின்றுட்டு குழந்தைய தானே அது ஹீரோ காப்பாற்றிக்குவார் அப்படின்னு நின்னா என்ன மேடம் அர்த்தம்? இவங்களை கூட நம்ம ஒரு வகையில் மன்னிச்சு விட்டுறலாம் கைஸ். ஆனால் அந்தர் பெல்ட்டியெல்லாம் அடித்து அந்த குழந்தைய எப்படியோ வந்து காப்பாற்றணும் நம்ம ஹீரோவை மட்டும்
சரி ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோடைய கடைசியில் இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ஒரு தட்ட மறந்துடாதீங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். கேட்ச் அப் லேட்டர்.